Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 648 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி செகண்ட் இயர் எடுத்து வெறித்தனமா அட்டாக் பண்ண ரெடியாக, அதே நேரம் அந்த வழுக்க மண்டைய சிஞ்சாவோ இன்னைக்கு உன்னை அடிச்சு பறக்க விடுறான்னு மின்னல் வேகத்துல சுத்திட்டு வந்தான். ஆனா லூஃபி ஜெட்கனான்னு சொல்லிட்டு அடிச்ச ஒரே அடியில அவன் பறந்துட்டான். இப்படி ஒரு அடி அடிச்சு அவனை பறக்க விடுவான்னு யாரும் எதிர்பார்க்கல. சொல்ல போனா அவனுக்கே கொஞ்சம் மொக்கையாயிருச்சு. பட் இருந்தாலுமே அந்த வெள்ளத்தாடிக்கு எந்த ஒரு இம்பாக்டும் இருந்த மாதிரி இல்ல. லூஃபி இனி நான் கேப் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க இவன் அடிக்கன்னு ரெண்டு பேரும் அவங்களோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி மாத்தி மாத்தி அடிச்சுக்குவானுங்க. மக்கள் எல்லாத்துக்குமே சந்தோஷம் தாங்க முடியல. அப்படித்தான் அடிச்சுக்குங்க உடச்சுக்குங்கன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. லூஃபி தான் மின்னல் வேகத்துல மூவ் பண்ணுவானே, சும்மா சர்ரு 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 சர்ருன்னு அங்க எங்கன்னு மூவ் பண்ணி அவன் யோசிக்கிறதுக்குள்ளேயே போட்டு பொல்லந்து கட்டிட்டு இருப்பான். சாம்ராய் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு கமான் லூஃபி விடாத அடிச்சு நவுத்தும்பான். சஞ்சீவ் பொட்டனிலே ஒரு போடு. இன்னும் மத்தவங்களோட சேர்ந்து இவனும் லூசு மாதிரி சேரா பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் வின் பண்ணுவான்னு ஊருக்கே தெரியும். அப்புறம் என்ன பில்டப் என்ன இருந்தாலும் நம்ம பையன் சண்டை போடுறான்ல, நம்ம தானே சேரப் பண்ணணும். என்ன நான் சொல்றதும்பா, அட தீவெட்டி தடியா, உன்னோட ஃப்ரெண்டு டாய் ஹவுஸ்ல மாட்டிட்டு இருக்கான்னு சொன்னியே, அவனை காப்பாத்துறத டோட்டலா மறந்துட்ட போல. என்ன அட ஆமா இல்ல, அவன் வேற இருக்கான்ல, வா போலான்னு கூட்டி கிளம்புவான். அதே நேரம் இங்க பர்ஜஸ் வந்து அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வந்து இந்த மேட்சை வேடிக்கை பார்ப்பான். அவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்துட்டு கொலை காண்டாவானுங்க. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம யார் அந்த பொடி பைய நல்லா சூப்பராவே சண்டை போறானேன்னு பாராட்டி தள்ளுவான். அப்படியே அங்க கட் பண்ணி கிரீன் பீட்டை காட்டுறாங்க. டம்மு டம்மு டிம்மு டம்முன்னு கண்ட மேனி அங்க வெடிச்சுக்கிட்டு இருக்குது. எல்லாம் நம்ம லாவதா ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பாவம் பையன் எவ்வளவு நேரத்துக்கு தான் அங்க இங்கன்னு தப்பிச்சு ஓடிட்டே இருப்பான். அவனாலேயே முடியல. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பான். டோஃப்ளமிங்கோ நீ எங்க எஸ்கேப் ஆனாலும் வேலைக்கு ஆகாதுன்னு ஐய யூஸ் பண்ணி அப்படி ரெண்டு இழுப்பான். அப்படி இழுத்ததுக்கு அங்க இருக்க பெரிய பெரிய மரம் எல்லாம் துண்டு துண்டா கீழே விழும். எல்லாம் ஸ்டிங்கோட பவர். அவன் ஏர் வாக் பண்ணி வருவான். பட் ட்ரஃபால்கர் லாவாலெல்லாம் அது பண்ண முடியாது இல்ல. சோ ஓடி ஓடியே பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே தப்பிச்சு ஓட முடியாது ராக்கண்ணா. அப்படி ஓடினாலும் உனக்கு சங்கு கன்ஃபார்மா. அந்த டைம் தான் சீசர் கத்திட்டே ஓடி வருவான். ஜோக்கரு ஜோக்கரு, அவனை கொல்றதுக்கு முன்னாடி என்னோட ஹார்ட் அவன்கிட்ட இருக்குது, அதை எப்படியாச்சும் என்கிட்ட எடுத்து கொடுத்துரு, ஆனா ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு பீதியா இருக்கும்பானா. உடனே டோஃப்ளமிங்கோக்கு செம்ம காண்டாவும். ஏன்னா இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ட்ரஃபால்கர்ல ரூம் கிரியேட் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிருவான். டோஃப்ளமிங்கோக்கெல்லாம் வெறி உச்சத்துக்கு போயிடும். அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம தௌசண்ட் சனி கப்பலை காட்டுறாங்க. பக்கத்துல அந்த வில்லியோட கப்பல் அப்படியே புகஞ்சு உள்ளுக்குள்ள முங்கிட்டு இருக்குது. அதான் நம்பி வச்சு செஞ்சுட்டாலே. இனி பேலன்ஸ் இருக்குது இந்த ஜியோலாம் மட்டும்தான். சரி, அவன் பயந்து ஓடிடுவான்னு பார்த்தா ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருப்பா. ஆமா, எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்கா, என்ன பண்ண போறான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே மறுபடியும் கிளவுட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால அட்டாக் பண்ணுவா. அதை தடுக்கிறதுக்காண்டி நமி அவளோட ஆயுதத்தை யூஸ் பண்ணுவா. இதுக்கு மேல இவளை இப்படியே விட்டோம்னா மறுபடியும் ஏதாச்சும் கோக்குமாக்கு வேலை பண்ணிடுவான்னு பிளாக் கிளவுட்ஸை கிரியேட் பண்றதுக்காக பெதரக்க உருவாக்குவா. ஆனா அவளோட அட்டாக் அப்ப இவளோட ஆயுதத்தை யூஸ் பண்ணதுனால அது கம்ப்ளீட்டா கோணல் மானலா மாறிடுச்சு. இத பார்த்தா நமியோட ஆயுதம் மாதிரியா இருக்குது. முதல்ல இந்த மொசரக்கட்டைய பார்த்தா நமி மாதிரியே இல்ல. அட நாசமா போனவள, என்னோட கிளிமா அட்டாக்ட இப்படி ஒரு பொம்மையா மாத்திட்டே, இதை வச்சு நான் இனி எப்படி அட்டாக் பண்ணுவேன்னு புலம்பி தள்ளுவா. அந்த லூசுக்கு செவுட்டுக்காது போல. எது என்னைய சூப்பர் மாடல்னு கூப்பிட்டியானியாப்பா, நான் அப்படி எல்லாம் ஒன்னும் கூப்பிடல குந்தானின்னு கத்துவா. சரி ஓகே, உன் வெப்பனை நான் ஒன்னும் டாயா மாத்தல. நல்லா பாரு, உனக்கு எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லையா? இப்ப நான் எவ்வளவு டேஸ்டியா அருமையா மாத்திருக்கேன். சொல்ல போனா இதுக்கு பேரு தான் கலை. எப்படி சூப்பரானு கேப்பா. அவன் நான் உனக்கு கொலைனா என்னன்னு காட்டட்டுமான்னு கேப்பா. அவன் அடிச்சு பேசுவா. நிஜமாவே நான் பண்ணது ஒன்னும் டாய் இல்ல. அப்படி உனக்கு உன்னைய டாயா மாத்தணும்னா அதுக்குமே எங்க கிட்ட ஆள் இருக்காங்க. அந்த டெவில் ஃப்ரூட் யூசரை மட்டும் இறக்கி விட்டேன்னா மக்களை ஈஸியா டாயா மாத்திடுவான். ஆனா நான் ஒரு ஆர்ட் ஹியூமன். ஆர்ட் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால என்னால மக்களை ஆர்ட்டா மட்டும்தான் மாத்த முடியும். எனக்கு கலைநயத்தோட இருந்தாதான் பிடிக்கும்னு வேற பில்டப். இங்க நம்ம சாப்பருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா நமியவே இப்ப டிஃபீட் பண்ணிட்டா. அவன் ஆயுதம் இருந்தா மட்டும்தான் அவளால ஃபுல் ஃபோர்ஸோட சண்டை போட முடியும். இப்ப அதுவும் இல்லையா, சாப்பராலையும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா கைய காதா மாத்தி வச்சிருக்கா. இந்த பொடி பயலுக்கு பீதி. ஏன்னா இதுக்கப்புறம் எதுவுமே இவங்க பண்ணலன்னா இவனை அலேக்க கடத்திட்டு போயிருவாங்க. உடனே ப்ரூக்கு, ஆனா அதுக்கு நான் விட மாட்டேன், டோன்ட் வரில, பி ஹேப்பி, இப்பவே அவளை செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு அவனோட ஆயுதத்தை எடுப்பான். பார்த்தா அதுவே பொம்மையா இருக்கும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு புலம்பி தள்ளுவான். உடனே அந்த குந்தாணி கிண்டல் பண்ணுவான். என்னப்பா எல்லாருமே விக்டிம்ஸ் மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்க எல்லாத்தையுமே கலைநயத்தோட மாத்தி இருக்கேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என்னோட சப்மெரீனை கொலைநயத்தோட மாத்தி வச்சிருக்கீங்க. அங்க பாருங்க என் ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படி புகஞ்சிட்டு இருக்குதுன்னு பாரு. இந்த மாதிரி உன் கப்பல் புகஞ்சா சும்மா இருப்பியா, இல்ல உன் ஆளுகளை அடிச்சாதான் நீ சும்மா இருப்பியா? அவங்களுக்காண்டி நான் உங்களை பழி வாங்க போறேன். ஆனா அப்படி உங்களை பழி வாங்கணும்னா எந்த மாதிரி பழி வாங்கலாம், எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள போன் அடிக்கும். உடனே அடிச்சு பிடிச்சி சாப்பர் போன் அட்டன் பண்ணி, நான் சாப்பர், நீங்க யாரு பேசுறது, நாங்க இங்க பெரிய பஞ்சாயத்துல மாட்டிக்கிட்டோம், தட்டு புட்டுன்னு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இப்படின்னு அடுத்தடுத்து கேள்வியா அடிக்கி தள்ளுவான். உடனே அவளுக்கு காண்டாயிரும். ஒரு பெரிய மனுஷன் நின்னு பேசிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு வந்து போன் அட்டன் பண்ற, யாரு உனக்கு பெர்மிஷன் கொடுத்தது,
துளைத்து விடுவேன் துளைத்தும்பா. ஆப்போசிட்ல பேசினது வேற யாரும் இல்ல, ட்ரெஃபால்கர்லாம். அங்க என்ன பஞ்சாயத்து போகுதோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. நான் சொல்றதை மட்டும் தெளிவா கேளுங்கன்னு என்னத்தையோ சொல்ல வருவான். அந்த டைமுக்கும் போது பட்டால் அங்க ஏதோ பிளாஸ்ட் ஆகும். அதுக்கே சாப்பர் தெரிச்சிருவான். அப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது அவன் நிலைமையே அங்க மோசமா இருக்குன்னு. டமி எல்லாம் பேசாம நீ ஷிப்புக்கு வந்துரு, அதுதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லதும்பா. ப்ரூக் எல்லாம் புலம்பி தள்ளுவான். எங்க எல்லாத்தையுமே இங்க ஒருத்தி ஆர்ட்டா மாத்தி வச்சிருக்கா, தட்டு புட்டுன்னு எங்களை வந்து காப்பாத்தியான்னு. ஆனா அவன் என்ன சொல்லுவான், என்னால இப்ப வந்து உங்களை காப்பாத்த முடியாது. என்ன பண்ண போறேன்னா சீசர் உங்க கையில ஒப்படைச்சிருவேன். நீங்க கிரீன் பீட்டை விட்டு உடனே இங்க இருந்து கிளம்பணும், இல்லன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லிட்டு போன வச்சிருவான். அவ்வளவுதான், சாப்பர்கள்லாம் உசிரியே பாதி போயிருச்சு. பின்ன இப்ப இருக்க நிலைமைக்கு யாருமே ஹெல்ப்புக்கு வரலனா, அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த சீசரை ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சுன்னு நினைச்சானுங்க. ஆனா இவங்க பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலையே. முதல்ல அவன் நம்ம சொல்றதை ஏதாச்சும் கேட்டாதானே, அவனே பேசிட்டு அப்படியே போன வச்சுட்டான். சோ என்ன பண்ண முடியும் இவங்களால? மாத்தி மாத்தி புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு அவன் செம காண்டாவா. அப்படியே கட் பண்ணி இங்க கிரீன் பீட்டை காட்டுறாங்க. பெரிய பெரிய செடி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்னொன்னா சரிஞ்சுக்கிட்டே வரும். நம்ம லாவா அட்டாக் பண்றேங்கிற பேர்ல அந்த பச்சை காய்கறிகளை பச்சை செடி கொடிகளை வெட்டி வீசிட்டு இருக்கானுங்க. ட்ரெஃபால்கர்லாவும் விரதா இல்ல, தப்பிச்சு ஓடிட்டே இருப்பான். அந்த டைம் ஸ்டிங்க புல்லட்டா யூஸ் பண்ணி ஒரே போடு அப்படியே அடிச்சு தெரிச்சு விழுவான். ஆனா டப்புன்னு எந்திரிச்சிருவான். டோஃப்ளமிங்கோக்கு அவன் யார்ட்டையோ போன் பேசினான்னு தெரியும், ஆனா நல்ல வேலை என்ன பேசினான்னு தெரியாது. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், இவன் யாருக்கோ போன் பண்ணி ஹெல்ப் கேட்கறான்னு. ஹெல்ப் கேட்டா மட்டும் வந்துருவாங்களா, வந்தா உன்னைய காப்பாத்த முடியுமா? ஒண்ணு வேலைக்காகாது, உன்னால இந்த தீவை விட்டே தப்பிக்க முடியாது. ஒழுங்கா சீசரோட ஹார்ட்டை என்கிட்ட கொடுத்துரு. நீ வச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த யூஸுமே இல்ல, ஏன்னா உன்னோட பார்ட்னர் லூஃபிய ஆல்ரெடி ட்ராப்ல செட் பண்ணி விட்டாச்சு. அவன் இப்ப அதுல தான் மாட்டிட்டு இருக்கான். என்னன்னு தெரியலையான அந்த கொலோசியம் ஃபைட்டை பத்தி சொல்லுவான். அதனால அவனால அந்த சண்டையை விட்டுட்டு கண்டிப்பா வெளியில வர முடியாது. ஏன்னா அந்த உலகத்துல டஃப்பான காம்படிட்டர்ஸ் எல்லாருமே உள்ளுக்குள்ள பூந்துருக்கானுங்க. கண்டிப்பா அது ஒரு டெட்லி ஃபைட். அந்த சண்டையில அவன் சாகணும், இல்லைன்னா அந்த ஃப்ரூட்டை வாங்குற வரைக்கும் அங்கேயே சண்டை போடணும். ஆனா அவனால ஜெயிச்சாலுமே உள்ள இருந்து வெளியே வர முடியாது கண்ணா. அது ஒன் வே டிக்கெட், நேரா நரகத்துக்கு தான் போகணும். நோ ரிட்டர்ன் டிக்கெட். கொலோசியத்துக்குள்ள வச்சு அவனை காலி பண்ண போறோம். டம்மி பையலன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிப்பான். ட்ரெஃபால்கர்லாக்கு என்ன பண்றதுனே தெரியல. மொத்தத்துல உங்க கூட்டணி முடிய போதும்பானா மாத்தி 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 டெரர் அழுக்கு விடுவானுங்க. கிவ் அப் பண்ணிருக்கா, இதுக்கு மேல உன்னால முடியாதுன்னு டோஃப்ளமிங்கோ அவனை கிண்டல் பண்ணுவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.